ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி இருக்காரு. நம்ம ராஜா கடையில் புகழ்ந்து தள்ளிட்டாங்கிற விஷயத்தை வீட்டில் வந்து சொன்னதுக்கப்புறமா ஆஹா நம்மள பெருமையாக பேசிட்டாங்களான்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக டியூஷனுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரவணன்ட்டு இருந்து ஒரு ஃபோன் வருதுங்க. யாருக்கு? நம்ம தங்கமயிலுக்குங்க. கடைசியில் பார்த்தா சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு சொல்ல, டே பொண்டாட்டிக்கு அடிபட்டுருக்குன்ற கவலை கொஞ்சமாவது இருக்காடா? பொண்டாட்டியை பற்றி கவலைப்படாத இந்த மாதிரி நாட்டில் முக்கால்வாசி பேர் இன்னமும் இருக்காங்க. செல்ஃபிஷாக இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க காரியம் ஆகணும். என்னடா இது நிலமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே வெறுப்பாயிடுச்சு. நம்ம கோமதியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது டெய்லியும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அவனுங்களுக்கு திமிரி ஏறிடும்னு சொன்னாங்க. உண்மைதானே? அந்த திமிரி ஏறி போய் தான் நீ நிற்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சரவணனை பார்க்க எல்லாத்தையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறது, ஆசையாக கவனிக்கிறது, லவ்வோடு கவனிக்கிறத எல்லாத்தையுமே இவங்களுக்கு கடமை, சும்மா வேணும்னு செய்கிறாங்கன்னு இவங்க ஒரு நினப்பில் செய்கிறாங்க. சரி விடுங்க, இவங்க அப்படி நினச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் சொல்ல, இப்படி பழக்காத. முதல்ல அடிபட்டுருக்குல்ல, வெளியில் போனால் எல்லாரும் ஏன்னு கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் உன்னை வந்து கஷ்டப்படுத்துறதா குடும்பப்படுத்துறதா எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட கொடுத்து விட்டாங்க. அங்கே போனோன்னே ஏன் தங்கமயில் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்க, அதுக்கப்புறம் என்னம்மா ஹலோன்னு சொல்லிட்டாங்களாம். என்ன எடுத்தோடனே மாமான்னு சொல்லுவேன், இப்போ ஹலோன்னு சொல்கிற. டே நீ பார்த்த வேலைக்கு உனக்கெல்லாம் மாமா வேற கேட்குதாடா? மாமா மண்டையிலே 4 கொட்டு நறுக்குன்னு கொட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, ரொம்ப கடுப்பேத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பார்த்து கேட்க தோணுதுங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு பேசிட்டு வைக்கிறாங்க. இப்படி தானே டார்ச்சர் பண்ண நீ, இந்த வழியை நம்ம அனுபவிச்ச வழி அவங்களுக்கு கொடுத்தாதாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ராஜுக்கு கங்க்ராஸ் சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா? நம்ம பாண்டியன் சார் ஓகே சொல்லிட்டாருங்க டியூஷனுக்கு. ஆனால் வீட்டில் எடுக்கக்கூடாது, வீட்டுக்கு போய் எடுத்துக்கோங்க, இதான் கடைசி டியூஷன் வேறு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஓகே.